ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மை பெட் லெசனோட கண்டினியூவேஷன் தான். கிளாஸ் 1 இங்கிலீஷ் லெசன் லெட்டர்ஸ் லேர்ன்லேருந்து மை பெட் லெசனோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வள்ளியும் சிட்டுவும் அப்படியே ரோட்டில் நடந்து வரும்போது டெய்ஸின்ற ஃப்ளவரை பார்த்தாங்க, ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்தாங்க, ஒரு மரத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வள்ளி மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. வள்ளி meets her friends on the way. வள்ளி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை நடு வழியில மீட் பண்றா. ஹே சிட்டு, மீட் மை ஃப்ரெண்ட் அகமத் அண்ட் ஆண்டி. நம்ம வள்ளி என்ன பண்றா, சிட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றா. ஹே சிட்டு, மீட் மை ஃப்ரெண்ட் அகமத் அண்ட் ஆண்டி. ஹாய் வள்ளி. ஹூ இஸ் திஸ்? நம்ம அகமத் சொல்றான், ஹாய் சொல்றான் வள்ளிக்கு. ஆண்டி சொல்றான், ஹூ இஸ் திஸ்ன்னு அகமதை பார்த்து கேட்குறான். யாரு? நம்ம சிட்டுவை பார்த்து கேட்குறான், ஹூ இஸ் திஸ்? இது யாரு? உன் கூட வந்திருக்கிறது உன் பெட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வள்ளி என்ன சொல்றா பாருங்க. திஸ் இஸ் சிட்டு. ஷீ இஸ் அ கிட். ஷீ கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ். ஷீ ஈட்ஸ் கிராஸ். ஷீ லவ்ஸ் ஃப்ரூட்ஸ். ஷீ ஈட்ஸ் பனானா லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். வர வழியில வள்ளியும் சிட்டுவும் வள்ளியோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, அகமத் ஆண்டி. அகமத் சொல்றான், ஹாய் வள்ளின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடியே வள்ளி என்ன பண்றா, சிட்டு கிட்ட சொல்றா, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுன்னு நம்ம சிட்டு கிட்ட சொல்றா. ஆண்டி கேட்குறான், ஹூ இஸ் திஸ்? யார் அது? சிட்டுவை பார்த்து கேட்குறா. அதுக்கு வள்ளி வந்து சிட்டுவை பத்தி சொல்றா. திஸ் இஸ் சிட்டு. இது பேர் சிட்டு. ஷீ இஸ் அ கிட். அவ ஒரு குழந்தை. ஷீன்றதுனால சிட்டு வந்து கேர்ள். ஷீ இஸ் அ கிட். அவ ஒரு குழந்தை. ஷீ கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ். அவ என்ன பண்ணுவா, தாவுவா, குதிப்பா. ஷீ ஈட் கிராஸ். ஷீ ஈட்ஸ் கிராஸ். அதாவது அவ புல்லு தான் சாப்பிடுவான். நம்ம ஆடுக்குட்டி என்ன சாப்பிடும்? ஆட்டுக்குட்டி புல்லு தான் சாப்பிடும். ஷீ ஈட்ஸ் கிராஸ். ஷீ லவ்ஸ் ஃப்ரூட்ஸ். அவளுக்கு ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஷீ ஈட்ஸ் பனானாஸ். ஆட்டுக்குட்டி பனானாஸ்னா சிட்டுக்கு ரொம்ப பிடிக்குமா. லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். சம்டைம்ஸ் லீவ்ஸ், கீரை, அந்த ரூட்ஸ்னா வேறு, இதெல்லாம் வந்து சிட்டு வந்து சாப்பிடுவா அப்படின்னு வந்து வள்ளி சிட்டுவை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. நம்ம திரும்ப படிக்கலாமா? வள்ளி meets her friends on the way. வள்ளி meets her friends on the way. வள்ளி மீட் பண்றா அவளோட ஃப்ரெண்ட்ஸை போற வழியில. on the wayனா போற வழியில. ஹே சிட்டு, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகமத் அண்ட் ஆண்டி. வள்ளி என்ன சொல்றா சிட்டு கிட்ட, இங்க பாரு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாரு, அகமதும் ஆண்டியும் வராங்க பாருன்னு சொல்றான். அகமத் சொல்றான், ஹாய் வள்ளி அப்படின்னு சொல்றான். ஆண்டி சொல்றான், ஹூ இஸ் திஸ்? வள்ளி கிட்ட கேட்குறான், உன் பக்கத்துல இருக்கிறது யாரு? ஹூ இஸ் திஸ்னா யாருன்னு அர்த்தம். அதுக்கு வள்ளி ரிப்ளை பண்றா, திஸ் இஸ் சிட்டு. ஷீ இஸ் அ கிட். இது வந்து சிட்டு, அவ வந்து ஒரு குழந்தை. ஷீ கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ். கிளைம்ஸ்னா தாவுறது, சரிங்களா? கிளைம்ஸ்னா தாவுறது, ஜம்ப்ஸ்னா குதிக்கிறது. ஷீ ஈட்ஸ் கிராஸ். கிராஸ்னா புல்லு. அவ வந்து புல்லு தான் சாப்பிடுவா. ஷீ லவ்ஸ் ஃப்ரூட். அவளுக்கு ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஷீ ஈட்ஸ் பனானா. அவளுக்கு பனானானா ரொம்ப பிடிக்கும். பனானாஸ், லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். சம் இலை, வேர், இதெல்லாம் வந்து சாப்பிடுவா. ரூட்ஸ்னா வேர், லீவ்ஸ்னா இலை, சரியா? பனானாஸ்னா உங்களுக்கே தெரியும், வாழைப்பழம். ஓகேவா? இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வள்ளி, VALLI, வள்ளி. மீட், MEET, மீட். ஃப்ரெண்ட்ஸ், FRIENDS, ஃப்ரெண்ட்ஸ். சிட்டு, CHITTU, சிட்டு. அகமத், AHAMED, அகமத். இந்த நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எழுதுறதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேமை நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆண்டி, ANDY, ஆண்டி. கிட், KID, கிட். கிளைம்ஸ், CLIMBS, கிளைம்ஸ். ஜம்ப், JUMPS, ஜம்ப்ஸ். கிளைம்ஸ்னா தாவறது, ஜம்ப்னா
குதிக்கிறது, கிட்னா குழந்தை, ஆன்டி அகமத் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம், சிட்டு வந்து பெட் நேம், ஃப்ரெண்ட்ஸ்னா தெரியும் நண்பர்கள், மீட்னா சந்திக்கிறது, வள்ளி நேம். ஓகே, ஈட்னா சாப்பிடுறது, இஏடி ஈட் ஈட். கிராஸ் GRASS கிராஸ், கிராஸ்னா புல்லு தான் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. லவ் LOVE லவ், அன்பு தான் லவ். ஃப்ரூட்ஸ் FRUITS ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ்னா பழங்கள். பனானாஸ் BANANAS பனானாஸ், பனானாஸ்னா வாழைப்பழங்கள். லீவ்ஸ் LEAVES லீவ்ஸ், கீரைகள், இலைகள், இதெல்லாம் வந்து லீவ்ஸ். ரூட்ஸ் ROOTS ரூட்ஸ்னா வேர். வள்ளி, மீட், ஃப்ரெண்ட்ஸ், சிட்டு, அகமத், ஆண்டி, கிட், climbs, jumps, eat, grass, love, fruits, bananas, leaves, roots. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேஜ் போலாம். அடுத்து எங்க போறாங்கன்னா, வள்ளி அண்ட் சிட்டு walk along the farm they see. அதாவது ஃபார்ம்னா தோட்டம்னு அர்த்தம். நம்ம வள்ளியும் சிட்டுவும் தோட்டத்துக்கு போறாங்க. அங்க என்னென்னலாம் பார்க்கறாங்கன்னு பார்க்கலாமா? 4 பேர்ட்ஸ் பார்க்கறாங்க. என்னது? 4 பேர்ட்ஸ். 1 2 3 4 4 பேர்ட்ஸ் பார்க்கறாங்க. பேர்ட்ஸ் BIRDS பேர்ட்ஸ். ஒரே ஒரு சன் பார்க்கறாங்க. உங்களுக்கே தெரியும் சன் ஒன்னு தான். சன், ஒரே ஒரு சன் பார்க்கறாங்க. கவுண்டிங் பாருங்க. 4 பேர்ட்ஸ், ஒரே ஒரு சன் SUN சன். 3 clouds பார்க்கறாங்க. 1 2 3 3 clouds பார்க்கறாங்க. clouds 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 clouds. 2 kites, ரெண்டு kites பார்க்கறாங்க. 2 kites KITES kites. 5 bees பார்க்கறாங்க. 5 bees BEES 5 bees பார்க்கறாங்க. beesனா தேனீக்கள். தேனீக்கள் வந்து பூல இருந்து தேன் எடுக்கிற ஒரு குட்டி பூச்சி, தேனீக்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1. என்ன பார்க்கறாங்க? ஒரு சன் பார்க்கறாங்க, 2 காத்தாடி பார்க்கறாங்க, 3 கிளவுட் பார்க்கறாங்க, 4 பேர்ட்ஸ் பார்க்கறாங்க, 5 பீஸ் பார்க்கறாங்க. ஓகே, நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாமா? வள்ளி அண்ட் சிட்டு வாக் அலாங் த ஃபார்ம். they see. வள்ளியும் சிட்டுவும் தோட்டத்துக்கு போறாங்க. அங்க என்னெல்லாம் பார்க்கறாங்கன்னா, ஒரு சன், 2 kites kitesனா காத்தாடி, 3 clouds. என்னது? 3 clouds cloudsனா மேகங்கள். இந்த மேகங்கள் இருக்குல்ல, வெள்ளை வெள்ளை மேகங்கள், மேகங்கள்ல இருந்து மழை வரும்ல, அதுதான் clouds. பறவைகளுக்கு birds 4 birds. அதுக்கப்புறம் 5 bees. ஓகே, இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாமா? birds BIRDS birds. sun SUN sun. kites KITES kites. clouds CLOUDS clouds. farm FARM farm. bees BEES bees. birdsனா பறவைகள், sunனா சூரியன், kitesனா காத்தாடி, cloudsனா மேகங்கள், ஃபார்ம்னா பண்ணை, தோட்டம், எது வேணா சொல்லலாம். ஃபார்ம். பீஸ்னா என்னது? தேனீக்கள். மறந்துடாதீங்க, பீஸ்னா தேனீக்கள். அடுத்த பேஜ் பார்க்கலாமா? they also see one cat. அவங்க வள்ளியும் சிட்டுவும் அதுக்கப்புறம் தோட்டத்துல ஃபார்ம்ல என்னென்ன பார்க்கறாங்கன்னா, they also see இவங்களையும் பார்க்கறாங்க. one cat ஒரே ஒரு பூனை பார்க்கறாங்க. 2 squirrels squirrelsனா அணில். squirrelsனா அணில். அதுக்கப்புறம் 3 rats 3 எலி பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? 3 rats. 4 frogs 2 frogனா தவளை. 4 frog 4 தவளை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் 5 dogs பார்க்கறாங்க. எத்தனை பார்க்கறாங்க? 5 dogs பார்க்கறாங்க. FIVE 5 dogs. அவங்க தோட்டத்துல என்னென்ன பார்த்தாங்க? ஒரு சன், அந்த திங்ஸோட இதையும் சேர்த்து பார்க்கறாங்க. ஒரு கேட் பார்க்கறாங்க, 2 squirrel பார்க்கறாங்க, 3 rats பார்க்கறாங்க, 4 frog பார்க்கறாங்க, 5 dogs பார்க்கறாங்க. இந்த 2 பேஜையும் ஒரே பேஜ்ல காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த 2 பிக்சரையும் நான் ஒண்ணாக்கிட்டேன். இது ஒரு பிக்சரா இருந்தது, இது ஒரு பிக்சரா இருந்தது. இப்ப 2 பிக்சரையும் ஒண்ணாக்கிட்டேன். இப்ப மொத்தமா வள்ளியும் சிட்டுவும் ஃபார்ம்ல என்னென்ன பார்க்கறாங்கன்னு பார்க்கலாமா? வள்ளி and சிட்டு walk along the farm. they see
one sun, sunna சூரியன், two kites, kitesனா காத்தாடி, three clouds, cloudsனா மேகங்கள், four birds, birdsனா பறவைகள், five bees, beesனா யாரு? beesனா தேனீக்கள். அதுக்கப்புறம் they also see, அவங்க இதையும் சேர்த்து பார்க்கறாங்க. four frogs, 1 2 3 4 frogs பார்க்கறாங்க. 3 rat பார்க்கறாங்க. எலி, ratsனா 1 2 3. இப்போ பேஜ்ல பிரிஞ்சு இருந்தது, நான் 2 பேஜையும் ஒண்ணா சேர்த்தப்புறம் 3 எலி தெரியுது பாருங்க. 4 frog தெரியுது, ஒரு cat தெரியுது, 5 dogs, 1 2 3 4 5. 5 dogs, squirrel, 2 squirrel, 2 squirrel. கவுண்டிங் தான் இது. 1 sun, 2 kite, 3 clouds, 4 birds, 5 bees. அதுக்கப்புறம் இந்த சைடு என்னென்ன பார்க்கறாங்க? ஆப்போசிட் சைடுல 1 cat, 2 squirrel, 5 dogs, 4 frog, 3 rat. இதையும் பார்க்கறாங்க. கவுண்டிங் தான். 1 cat, 2 squirrel, 3 rat, 4 frog, 5 dogs. இப்படி ஆர்டராவும் படிக்கலாம். சரி, இந்த பேஜ்ல என்னென்னலாம் வந்து நியூ வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க. squirrel, S Q U I R R E L, squirrel. Cat, C-A-T, cat. Dog, D-O-G, dog. Frog, F-R-O-G, frog. Rat, R-A-T, rat. Squirrels na anil, sorry. Squirrels na anil. Cat na பூனை, dog na நாய், frog na தவளை, rat na எலி. ஓகே குட்டீஸ், புரிஞ்சுதா? இந்த 2 போட்டோவையும் 2 படத்தையும் பேஜையும் ஒண்ணா வச்சு உங்களுக்கு மொத்தமா சிட்டுவும் வள்ளியும் என்னென்ன பார்த்தாங்கன்னு இந்த பேஜ்ல காமிச்சிருக்கேன். அடுத்து பாருங்க, let us understand. வள்ளி walks along the farm. What does she see? What does she see there? அங்க walks along the farm, அதாவது ஃபார்ம்குள்ள வள்ளி நடந்து போகும்போது what does she see? அவ என்னெல்லாம் பார்த்தான்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து பூ இருந்தது, பூனை இருந்தது, பட்டர்ஃப்ளை டைசி இருந்தது, மரம் பார்த்தா. அவ நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தா, மயில் மட்டும் பார்க்கல. அதனால நம்ம மயிலுக்கு டிக் பண்ண கூடாது. ஃப்ளவர், கேட், பட்டர்ஃப்ளை அண்ட் ட்ரீ, இந்த 4க்கு மட்டும்தான் டிக் பண்ணணும். அடுத்து பாருங்க, கவுண்ட் அண்ட் டிக். இந்த ஆப்பிள்ஸ் எவ்வளோன்னு எண்ணலாமா? 1 2 3. 3 apples. 3 எங்க இருக்கு? THREE, 3. இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 1. ஒரே ஒரு பேரட் தான் இருக்கு. ஸோ நம்ம 1 சைடு தான் டிக் பண்ணணும். ONE, 1. இங்க பாருங்க 2 ரோஸ் இருக்கு, 2 ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஸோ TWO 2. TWO 2. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? 3 apples இருக்கு, 1 2 3. 3 apples இருக்கிறதுனால THREE, 3க்கு நேரா ஒரு டேக். அதுக்கப்புறம் 1 parrot இருக்கு, ONE 1 parrot இருக்கு, 2 flowers இருக்கு. ஸோ TWO 2 flowers இருக்கு. இங்க listen, think and say ஆன்சரை நான் கொஸ்டினோட இங்க கொடுத்திருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Do you have a pet? Yes. நம்ம என்ன சொல்லணும்? உங்க வீட்ல பெட் இருந்ததுன்னா yes I have a pet. என்ன சொல்லணும்? yes I have a pet. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. what is your pet's name? ஆன்சர் பாருங்க, மை பெட் நேம் ன்னு சொல்லிட்டு நான் இங்க டேஷ் போட்டிருக்கேன். உங்க பெட் நேம் என்னவோ அதை எழுதுங்க. பெட்டுனா வளர்ப்பு பிராணி, நாய், பூனை எல்லாம் வீட்டுல வளர்ப்போம்ல, அதுதான் பெட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையா உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல பெட் இருந்ததுன்னா எஸ் போடுங்க, எஸ் ஐ ஹாவ் அ பெட். இல்ல நான் உங்க வீட்டுல பெட் இல்லைன்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பெட். என்ன போடணும்? நோ ஐ டோன்ட். இப்ப நான் எழுதுறேன் பாருங்க, உங்களால முடிஞ்சா, உங்களுக்கு இல்ல பெட் இல்லைன்னா நீங்க இந்த ஆன்சர் சொல்லலாம். பெட் இருந்தா எஸ் ஐ ஹாவ் அ பெட்னு எழுதலாம். நோன்னா இப்படி எழுதலாம், நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பெட், இப்படி எழுதலாம். இருந்ததுன்னா, பெட் இருந்ததுன்னா எஸ்ன்னு எழுதலாம். இல்லைன்னா நம்ம என்ன எழுதலாம்? ஐ டோன்ட் ஹாவ் அ பெட். ஓகே, உங்களுக்கு பெட் இருந்தா எஸ்ன்னு எழுதுங்க. இல்லைன்னா, பெட் இல்லைன்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பெட்னு எழுதிருங்க. பெட் இருந்ததுன்னா எஸ் ஐ ஹாவ் அ பெட். ஆமா, என்கிட்ட பெட் இருக்கு. பெட் இல்லைன்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பெட், என்கிட்ட பெட் இல்லை.
வாட் இஸ் யுவர் பெட்ஸ் நேம்? உங்களுக்கு பெட் இருந்ததுன்னா மை பெட் நேம் இஸ் நீங்க டேஷ் கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்க அது உங்க பெட் நேமை ஃபில் பண்ணிக்கங்க. ஆன்சர் வந்து வாட் இஸ் யுவர் பெட்ஸ் நேம்? ஆன்சர் வந்து மை பெட் நேம் இஸ் போட்டு உங்களோட பெட் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. வாட் டஸ் இட் ஈட்? இப்போ வாட் டஸ் இட் ஈட் அப்படின்னா உங்க பெட் என்ன சாப்பிடும்னு கேக்குறாங்க. டாகா இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபுட்டு எழுதலாம், சரிங்களா? உங்க டாக் வந்து கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்டு, டாக் ஃபுட் சாப்பிடும். பூனையா இருந்ததுன்னா மில்க் குடிக்கும், அதுவும் பெட் ஃபுட் சாப்பிடும்னு எழுதலாம். இட் லைக்ஸ் டு ஈட். டாகா இருந்தா டாக் என்ன சாப்பிடுமோ அதை எழுதுங்க. இல்ல கேட்டா இருந்ததுன்னா நீங்க கேட் என்ன சாப்பிடுமோ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை எழுதிக்கோங்க. ஹவு டு யூ பிளே வித் இட்? அந்த பெட்டோட எப்படி விளையாடுவீங்க? ஹவு டு யூ பிளே வித் இட்? அந்த பெட்டோட எப்படி விளையாடுவீங்க? ஐ பிளேஸ் ஹைட் அண்ட் சீக் வித் மை பெட். நம்ம ஒளிஞ்சு விளையாடுவோம்ல, நீங்க போய் ஒளிஞ்சுப்பீங்க, உங்க பெட்டு உங்களை வந்து கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாடுற இதுக்கு தான் ஹைட் அண்ட் சீக்னு சொல்லுவாங்க. ஐ பிளேஸ், ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஐ பிளேஸ் ஹைட் அண்ட் சீக் வித் மை பெட். நான் திரும்பவும் சொல்றேன், டு யூ ஹாவ் அ பெட் அப்படின்னா உங்ககிட்ட பெட் இருந்ததுன்னா எஸ் ஐ ஹாவ் அ பெட், ஆமா என்கிட்ட பெட் இருக்கு. இந்த லெசன், இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷனும் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து இதை மார்க்குக்காக ஃபில் பண்ணணும்னு நினைக்காம நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டு யூ ஹாவ் அ பெட்? ஆன்சர், உங்ககிட்ட பெட் இருந்ததுன்னா எஸ் ஐ ஹாவ் அ பெட். இல்ல உங்ககிட்ட பெட் இல்லைன்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் அ பெட். வாட் இஸ் யோர் பெட்ஸ் நேம்? வாட் இஸ் யோர் பெட்ஸ் நேம்? உங்க பெட்டோட பேர் என்ன? மை பெட் நேம் இஸ், நான் இங்க டேஷ் போட்டு வச்சிருக்கேன், உங்க பெட்டோட பேரை எடுத்து எழுதிக்கோங்க. மை பெட் நேம் இஸ்னு போட்டுட்டு உங்க பெட்டோட நேம் எழுதிக்கோங்க. வாட் டஸ் இட் ஈட்? உங்க பெட் என்ன சாப்பிடும்னு கேக்குறாங்க. இட்ஸ் லைக் டு ஈட். டாகா இருந்தா டாக் ஃபுட் எழுதிக்கோங்க, இல்ல கேட்டா இருந்தா கேட் ஃபுட் எழுதிக்கோங்க, சரிங்களா? இட்ஸ் லைக் டு ஈட்னு போட்டுட்டு அது என்ன சாப்பிடுமோ அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஹவு டு யூ பிளே வித் இட்? அதோட நீ எப்படி விளையாடுவ, உன் பெட்டோட எப்படி விளையாடுவேன்னு கேக்குறாங்க. ஐ பிளேஸ் ஹைட் அண்ட் சீக் வித் மை பெட். நான் வந்து என்னோட நான் வந்து ஹைட் அண்ட் சீக், ஒளிஞ்சு விளையாடுறது நான் வந்து என்னோட பெட்டோட விரும்பி விளையாடுவேன். ஐ பிளேஸ் ஹைட் அண்ட் சீக் வித் மை பெட். ஓகே குட்டீஸ், நீங்க வந்து இதை எடுத்து எழுதுனாலும் சரி, ஓரலா படிக்கணும்னாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பரா படிங்க. அடுத்து பாருங்க, let us say, listen to the sound and repeat. Listen to the sound and repeat. A, a, T, T, P, P, N, A, T, A, T, P, N. A as in ant. A-N-T, ant. Antல A இருக்கா? A-N-T, ant. A as in apple. A-P-P-L-E, apple. A as in axe. இந்த கோடாரியோட பேர் தான் axe. அப்ப axலயும் A இருக்கா? சரி, நான் இது பண்ணி காட்டட்டுமா? உங்களுக்கு இந்த சைட்ல நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். A as in ant. A antல A இருக்கா? A-N-T, ant. Apple. A-P-P-L-E, appleல A இருக்கா? A as in apple. A as in axe. இந்த கோடாரிக்கு தான் axe ன்னு பேர். ஓகே, T பார்க்கலாம். T. T as in top. Topனா பம்பரம். T as in top. T-O-P, top. T as in tap. Tapனா கொழா. T-A-P, tap. T as in tent. T-E-N-T, tent. இது மூணுலயும், இந்த மூணு வார்த்தையிலயும் T இருக்கா? அடுத்து பாருங்க, P as in pen. P-E-N, pen. அடுத்து பாருங்க, பென்னா பேனா. pot. potனா பானை. P-O-T, pot. panனா உங்களுக்கே தெரியும், தவா. P-A-N, pan. So P as in pen, pot, pan. இது எல்லா வார்த்தையிலயும் first letter P இருக்கா? அடுத்து பாருங்க N. நட் போல்ட் எல்லாம் சொல்லியும்ல, அந்த நட். N-A-T, nut. நெக்ஸ்ட் nest. N-E-S-T, nest. அடுத்து பாருங்க நெட்.
இந்த ஃபிஷ் எல்லாம் பிடிப்போம்ல வலை, அதை தானே நெட்டுன்னுவோம். NET நெட். N as in நெட். நெட்டுலயும் N இருக்கா, அதை தான் சொல்லியிருக்காங்க. A as in ant, apple, axe. T as in top, tap, tent. P as in pen, pot, pan. N as in net, nut, nest, net. Nut, nest, net. ஓகேவா? ஓகே குட்டீஸ், அடுத்து பார்க்கலாமா? blend and say. அடுத்து என்னது? blend and say. AN, an. AT, at. AN, an. AT, at. pan. PAN, pan. TAN, tan. tap. TAP, tap. NAP, nap. napனா குட்டி தூக்கம், கொஞ்சமா தூங்குவோம்ல இந்த மதியம் டைம்ல, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போம்ல, அதான் nap. டேப்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி குழா தான் டேப். பேன்னா உங்களுக்கே தெரியும், தவா. டேன்னா உங்களுக்கே தெரியும், டேன்னா என்னது? வெயில்ல போயிட்டு வந்தா முகம் கருக்கிறத தான் டேன்னு சொல்லுவோம். பேட், PAT, பேட். ant, ANT, ant. இது எல்லாமே ATAN இது கலந்த வார்த்தைகள். இந்த லெட்டர், இந்த 4 லெட்டர்ஸும் சேர்த்து இந்த வார்த்தைகளை உருவாக்க முடியும். ஓகேவா? இங்க பாருங்க, AN, an, AT, at, PAN, pan, TAN, tan, tap, 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 NAP, nap, pat, 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 ANT, and. இந்த 4 லெட்டர்ஸை வச்சு இத்தனை வார்த்தைகளை நம்ம உருவாக்க முடியும். அடுத்து பாருங்க, let us practice. It is an ant. It is an ant. It is a tap. It is a pan. It is a pot. Okay, it is an ant. It is a tap. It is a pan. It is a pot. ant na எறும்பு, pan na தவா, tap na குழா, pot na பானை. அடுத்து பாருங்க, help the bird to reach its nest. Follow color A sound words. A sound word இருக்குல்ல, pan, tan, nap, tap. இந்த மாதிரி A sound word வச்சு இந்த இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இந்த பறவை வந்து இந்த நெஸ்ட்டுக்கு போக ரூட் கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து இங்க பாருங்க, fin, in, hit இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல எல்லாம் தேடக்கூடாது. A சவுண்ட் மட்டும் வரணும். அந்த அந்த வேர்ட்ஸ்ல A இருக்கணும். pan, tan, nap, tap அந்த மாதிரி A சவுண்ட் வர வேர்ட்ஸை மட்டும் ரூட் இந்த மாதிரி பிடிச்சி நெஸ்ட்ல பேர்டை தேக்கணும். இது உங்க பொறுப்பு தான். இதை நீங்க வந்து ஃபன்னா, பிளேஃபுல்லா, அழகா தெரிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல எல்லாம் கலர் பண்ணிக்கிட்டே வந்து ரூட் போட்டுட்டே வாங்க. Say loud. Ant had a nap. Ant had a nap on the tap. Tap, tap, tap. Ant had a nap on the pan. Pan, pan, pan. நாப்னா கொஞ்ச நேரம் படுக்கிறது. ஆண்ட் வந்து ஒரு டேப் மேல ஃபர்ஸ்ட் படுத்துதான், அதுக்கப்புறம் பேன் மேல படுத்து ரெஸ்ட் எடுக்குதான். ஆண்ட் ஹேட் அ நாப். ஹேட் அ நாப்னா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துதான். எது மேல? ஆன் த டேப். டேப், டேப், டேப். TAP குழா தான் வந்து டேப். TAP, டேப். ஆண்ட் ஹேட் அ நாப் ஆன் த பேன். பேன்னா தெரியும், தவா. பேன், பேன், பேன். ஓகே குட்டீஸ், இது உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் கரெக்டா வாயில வரணுன்றதுக்காக போட்ட ஒரு ரைம்ஸ். நான் சொல்றேன் திரும்ப. ant had a nap on the tap. Tap, tap, tap. Ant had a nap. Had a nap on the pan. Pan, pan, pan. ஓகே குட்டீஸ், இதை முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, I can do, நம்மளால முடியும். What is your name? Listen and say, what is your name? My name is. My name is னு இதை போட்டுட்டு உங்க பேரை இந்த டேஷ்ல எழுதிருங்க. My name is போட்டுட்டு உங்க பேரை எழுதுங்க. Who is Valli's pet? Chittu is Valli's friend. சிட்டு இஸ் வல்லிஸ் ஃப்ரெண்டுன்னும் போடலாம், நீங்க பெட்டுன்னும் போடலாம். வல்லிஸ் பெட்டுனே போட்டுடலாமா?
சரி, ஓகே. Chittu is Valli's pet. ஓகேவா? அடுத்து பாருங்க, which flower do Valli and Chittu see? வள்ளியும் சிட்டுவும் எந்த ஃப்ளவரை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாங்க? டைசி ஃப்ளவர். வள்ளி அண்ட் சிட்டு சா, அதாவது அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. சீயோட past tense சா. ஸோ இதுதான் போடணும். வள்ளி அண்ட் சிட்டு சா த டைசி ஃப்ளவர். அவங்க வள்ளியும் சிட்டுவும் சேர்ந்து டைசி ஃப்ளவரை பார்த்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ்னு போட்டு உங்க நேமை ஃபில் பண்ணிடுங்க. ஹூ இஸ் வள்ளிஸ் பெட்? சிட்டு இஸ் வள்ளிஸ் பெட். Which flower do Valli and Chittu see? Valli and Chittu saw the daisy flower. என்னது? Valli and Chittu saw the daisy flower. அடுத்தது பார்க்கலாம். Read aloud. Ant. A-N-T. Ant. An ant. A-N. An. Ant. A-N-T. Ant. It is an ant. It is an ant. It. I-T. It. Is. I-S. Is. An. A-N. An. Ant. A-N-T. Ant. It is an ant. Pan. P-A-N. Pan. A pan. A-E-I-O-U vowel soundல வந்ததுனால இங்க an போட்டோம். இது வந்து கான்சோனன்ட் தான், அதனால A போட்டா போதும். A pan. It is a pan. It is. I-T. It. Is. I-S. Is. A pan. P-A-N. Pan. இங்க பாருங்க, look and match. Stool. இதுதான் stool. Fan. இதுதான் fan. Book. இதுதான் book. நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபேனுக்கு நேரா F-A-N fan. ஸ்டூல் S-T-O-O-L. ஸ்டூலுக்கு நேரா இதை ஜாயின் பண்ணுங்க. புக் B-O-O-K. புக்குக்கு நேரா இதை ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து டிக் த ரைட் ஒன். டிக் த ரைட் ஒன். இங்க பாருங்க எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 1 2 3. 3 மேங்கோஸ். T-H-R-E-E. 3 மேங்கோஸ். எத்தனை ட்ரீ இருக்கு? 1 ட்ரீ. O-N-E. 1 ட்ரீ. எத்தனை புக்ஸ் இருக்கு? 2. T-W-O. 2. ஓகேவா? சரியான கவுண்டிங்ல நம்ம டிக் பண்ணா போதும். ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். உங்களுக்கே தெரியும். A, B, C, D, E, F, G, H, I. சரியா? மிஸ் ஆன லெட்டர்ஸ் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கா இருக்கட்டும், டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கா இருக்கட்டும், நீங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கா இருக்கட்டும், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தான் என்னோட பூஸ்ட். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் எல்லா பாடத்தோட வீடியோவையும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி, தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்யூஷனோட உங்களுக்காக போடுவேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க லைக்ஸ் எனக்கு ஒரு பூஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.